ஒன்று பேதுரு 3வது அதிகாரம் 9 12 வசனங்கள் வரை. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கும் கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. இவ்வுலகில் சிலர் எதை நினைத்து வாழ்கிறார்கள் என்பதை 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தீமைக்கு தீமை செய்கிறார்கள், உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டுகிறார்கள். நாமோ தீமைக்கு தீமை செய்யாமல் நாம் யாரை பின்பற்றுகிறோம், யாருடைய உபதேசத்தின்படி வாழ்கிறோம் என்று சிந்தித்து செயல்படுகிற காலமாய் இந்த காலம் இருக்கிறது. இந்த காலத்தில் நாம் எதை பார்க்கிறோம், எவைகளை சிந்திக்கிறோம், எவைகளை செயல்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தே நம்முடைய வெற்றி வாழ்க்கை இருக்கிறது. எதை பார்க்கிறீர்கள்? ஐஸ்வர்யவான்களையா, உறவினர்களையா, நண்பர்களையா, அயலகத்தாரையா? இவர்களை பார்த்து நம் வாழ்வின் ஓட்டம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் ஒரு நாள் நம்மை கைவிடலாம். அவர்களை விட நாம் உயர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்னும் பொறாமை நமக்குள் இருந்தால் நம் வாழ்வில் வெற்றியடைய முடியாது. நம்முடைய ஓட்டம் இயேசுவை பார்த்து ஓடுகிற ஓட்டமாக இருக்க வேண்டும். அவர்தான் நாம் நம்பும் இரட்சகர், நம்மை கைவிடாதவர், ஆபத்தில் உதவி செய்கிறவர், நம் துயரத்தை நீக்கி நமக்கு சமாதானம் தருகிறவர். அப்படி நாம் ஓடினால் நமக்கு முன்னால் ஓடினவர்கள் நமக்கு பிந்தி வருகிறவர்களாக இருப்பார்கள். நீங்கள் இயேசுவை நோக்கி ஓடுகிற ஓட்டம் வீணாய் போகாது. பொல்லாதவர்களை விட்டு விலகுவோம், நன்மை செய்வோம், சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்வோம். நீங்கள் இயேசுவை நோக்கி ஓடுகிறவரா? அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் உங்களுக்கு நிச்சயம் பதில் தருவார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஜெபம். இயேசுவே, என்னை நீர் பார்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காத்து கொள்ளும், ஆசீர்வதியும்.